நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒரு நல்ல மகிமையான நாளில் நம்ம எல்லாரும் காண பார்க்கிறோம். தேவன் பாராட்டின அன்பு நினைத்து ஆண்டவரை நான் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். நல்ல நாளில் முழுலோக பரிசுத்தவான்களும் திருச்சபைகளும் இணைந்து ஆமென் ஸ்தோத்திரம் தேவனை உயர்த்துகிற அவருடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிற இந்த நல்ல நாளில் நாமும் கூட இணைந்து தேவனை ஆராதிக்கும்படி கர்த்தர் பாராட்டின் அன்புக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். வாசிக்கலாம் என் கூட திருப்பி. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தபடி யோவானின் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 16, 17 வசனங்களை ஒருவரும், மத்தேயு என்பவரின் சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை ஒருவருமாய் வாசிக்க கேட்கலாம். இயேசு அவளை நோக்கி ரபுனி என்றால் அதற்கு போதகரே என்ற அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் ஏறி போகவில்லை, வசனம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? நீ யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் எனக்கு அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றார். மத்தேயு என்பவரின் வாசிக்கலாம். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட, நல்லா கவனிங்க, 15வது வசனத்துல அந்த வந்த அந்த ஸ்தோத்திரம் வார்த்தை, நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? ஸ்தோத்திரம். இங்க சொல்றாரு, அந்த சீசன் மின்னலுக்கு ஒப்பா இருந்தானாம், அவனுடைய பிரகாசம் மின்னலுக்கு ஒப்பா இருந்ததா. அந்த சீசன் அந்த தூதன் சொல்றாரு, நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று நான் அறிவேன், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள், அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டு 72 மணி நேரம், இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலிருந்து இறங்கி 72 மணி நேரம் ஒரு குயவனுடைய ஒரு கல்லறையிலே இருக்க வேண்டும் என்று 72 மணி நேரம் இந்த பூமியில அவருடைய மரணத்திற்கு பிற்பாடு, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு பிற்பாடு 72 மணி நேரம் இந்த பூமியில அவர் அடக்கம் பண்ணப்படவில்லை. ஸ்தோத்திரம். அவர் பிதாவினுடைய வேலை, அவர் பிதாவினுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி, பிதாவினுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி எபேசியர் 4ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்கள், அப்படி 9 வசனங்கள் எழுதப்பட்டது போல, உன்னதத்திற்கு ஏறும் முன்பதாக, உன்னதத்திற்கு போகும் முன்பதாக பூமியினுடைய தாழ்விடங்களிலே இறங்கி தோத்திரம் அவர்களுக்கு வரங்களை அளித்து தோத்திரம் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கினாராம். ஆமெனா. அல்லேலூயா. கவனிங்க. இப்போ ஒரு மனுஷன் பின்வாங்கிறதுக்கு எது முதல்ல காரணமா இருக்கும்? இருதயம். வழுகி போகிற இருதயம். அவர்களுக்கு வலிவு போகிற இருதயம் உடையவர்களா இருந்தார்கள். அவங்க இருதயத்துல கொஞ்சம் கொஞ்சமா தேவன் என்ன பண்ணாங்க? மறுதலிக்க ஆரம்பித்தார்கள். ஆமென். அப்ப பின்மாற்றம் வரும்போது முதல்ல எது முன்னால வரும்? சரி, இன்னைக்கு நமக்கு தாட்டு அது இல்ல. ஸ்தோத்திரம். அதனால லேச வழி விலகும் போது, லேச செவி வேற இடத்துல சாய்க்கும் போது நம்ம புரிஞ்சுக்கிடுவோம், தடம் வேற எங்கே ஒரு இடத்துல மாறுது. சரி, இப்ப நான் ஒண்ணும் சொல்லல, அஸ்திபாரத்தை போடுவோம், அதுபோல பார்ப்போம். அப்போ இயேசுவானவர் ஒரு குயவனுடைய கல்லறையில 72 மணி நேரம் இருக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தார். இவர் மரிக்கத்தான் வேண்டுமோ? கண்டிப்பா இயேசு மரிக்கத்தான் வேண்டும். அவர் மரிக்கிறதுக்கு சில நிமிஷத்துக்கு முன்னால சிலுவையிலிருந்து அவரை பார்த்து கூப்பிடுறாங்க, நீர் உண்மையிலே உம்மை ரட்சித்துக் கொள்ள திராணி உள்ளவராய் இருந்தால். ஆமென். 46 ஆண்டுகள் இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு ஆச்சு. நீர் சொன்னது, இந்த ஆலயத்தை இடிச்சா 3 நாள்ல கட்டுவேன் என்று சொன்னீரு. இந்த ஆலயத்தை நீர் என்ன செய்யணும்? இப்போ
ஆமே, கட்டுகிறவனே என்று அவரை பார்த்து பரிகசித்தார்கள். அவரை சிலுவையிலிருந்து இறங்கி வரும்படி எல்லாம் கூப்பிட்டாங்க. ஆமே, ஆனா ஆண்டவர் என்ன செய்யல? சிலுவையிலிருந்து இறங்கி வரவில்லை. ஆமே, வந்திருந்தா இன்னைக்கு இங்க பிரசங்கம் நடந்திருக்காது. வந்திருந்தா ஆமே ஸ்தோத்திரம், அவருடைய உயிர்த்தெழுதலை இந்த முழு உலகமும் கண்டிருக்காது. ஆமேனா, ஏன்னா இயேசுவினுடைய மரணத்துக்கும் ஆமே சாத்தானுக்கு என்ன இருந்துச்சு? ஒரு விசேஷித்த தொடர்பு இருந்துச்சு. ஆமே, அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 19-18 வசனத்துல வசனம் சொல்லுகிறது, அவன் மரணத்துக்கு அதிகாரியாகிய சாத்தான் கையிலிருந்து அவர் மரணத்தில் திறவுகோல அவன் பிடுங்கினாரா. ஆமென், அல்லேலூயாவா. அப்போ ஏன் ஆண்டவர் மரித்தார்? தம்முடைய மரணத்தினாலே மரணத்துக்கு அதிகாரியாகிய சாத்தானை ஜெயிக்கணும். அவன் இயேசுவினுடைய மரணத்துக்கும் சாத்தானுக்கு என்ன இருந்துச்சு? ஒரு தொடர்பு இருந்துச்சாமே. ஏன்னா இவர் மரணத்தினால யாரை ஜெயிக்கணும்? சாத்தானை ஜெயிக்கணும். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி 4 வசனங்கள் அங்க சொல்றாரு, ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்திலும் ஜீவகாலம் அடிமைத்தனத்திலும் இருந்த நம்மை விடுதலையாக்கும்படி இயேசு அப்படியானார். எப்படியானார்? சிலுவையில அவர் மரித்தார். அல்லேலூயா. கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14-16 வரைக்குள்ள வசனங்கள் சொல்லுகிறது, அமை துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வெளியரங்கமான கோலமாக்கி கொண்டு சிலுவையின் மேல அமை துரைத்தனங்களை வெளியரங்கமான கோலமாய் உரிந்து கொண்டு சிலுவை மேல் அவர் வெற்றி சிறந்தார். ஆமென், அல்லேலூயா. எடுத்திருக்க பிளாஸ்டிக் சிலுவையா, இல்ல வெங்கல சிலுவையா, இல்லன்னா ஸ்டீல் சிலுவையா, இல்லன்னா தங்கத்துல போட்டிருக்க சிலுவையான்னு இன்னொரு நாள் பார்த்துருவாமே. இன்னைக்கு அதை பத்தி பேச முடியாது. அப்ப கவனிங்க, இயேசுவானவர் அவன் மரணத்துக்கும் சாத்தானுக்கு என்ன இருந்துச்சு? அதனாலதான் அந்த யூத ஜனங்களுடைய இருதயத்துல ஆமை ஒரு ஏவுதலை உண்டாக்கி அவரை சிலுவையிலிருந்து இறங்கி வரும்படி ஆமை தோத்திரம் அவர்கள் கூக்குரலிட்டார்கள். ஆமென், இவர் உம்மை தாமே ரட்சித்துக் கொள்ள திராணி உள்ளவராக இருந்தா சிலுவையிலிருந்து இறங்கி வாரும் என்று கூப்பிட்டார். ஆமென். அந்த ருமேனியா நாட்டுல 40 நாட்கள் 2 டேஸ், இந்த 40 நாட்கள்ல அவங்க 40 நாளும் ஆமை என்ன விரதம் இருந்து அவங்க எங்க போறாங்க? 37வது நாள் சிலுவைக்கு போறாங்க. 37வது நாள் சிலுவையிலிருந்து அவங்க இறங்கி வருகிறார்கள். ஆமென். அவங்க சிலுவையிலிருந்து இறங்கி வந்தா அவங்க உபவாசம், அவங்க விரத உண்மையுள்ளதா இருந்தா அவங்க சிலுவையில் என்ன செஞ்சாங்க? இறங்கி வராங்க. அவங்க காயங்கள் இல்ல, அவங்களுக்கு ஸ்தோத்திரம், அவங்க பாடுகள் இல்ல. ஆனா அவங்க புனிதர்கள் என்று அவங்க என்ன செய்யறாங்க? அவர்களை புனிதர்கள் என்று அவங்க காலடி தண்ணியை கொண்டு போய் மனுஷன் மேல, வியாதி உள்ளவங்க மேல, மிருகங்கள் மேல அவங்க தெளிக்கிறாங்க. ஆமென். அப்படி தெளிச்சா அது புனிதம் என்று எண்ணுகிறார்கள். இயேசு சிலுவையிலிருந்து இறங்கி வரல, இயேசு சிலுவையை மரணத்தினாலே ஜெயித்தார். ஆமென். ஏன்னா சிலுவை அது 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 ஆமென் புனிதமானதல்ல, அது கோர சிலுவையே. ஆமென். சிலுவை என்னது? புனிதமானதல்ல, அது கோர சிலுவை. ஆமென் சொல்லுங்க. இந்த திருநெல்வேலிக்கு மேல போனோம்னா அமைச்சர் சபைகள் சொல்லுவாங்க, ஐயா ரொம்ப வேகமா இருக்கீங்க, ஆனா பரவாயில்ல, எங்களுக்கு ஜெபத்துக்கு உங்களுக்கு நேரம் இருக்காது, ஒரு சிலுவை என்ன செய்யுங்க. கேரளாவில் நான் பிறந்த ஊர்ல ஒரு குடிகார மனுஷன் இருந்தார். அவர் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணுவாரு, ஆனா ரொம்ப பக்தியா இருப்பாரு. ஆமென். குடிக்கவும் செய்வாரு, பக்தியாவும் இருப்பாரு. நாங்க போற அன்னைக்கு அவரு அங்க வந்து நல்ல ட்ரிங்க்ஸ்ல உட்கார்ந்து இருக்காரு. ஆனா அவர் சைக்கிள்ல போகும்போது கூட்டத்துக்கு வராதவனெல்லாம் அடிச்சிருக்காரு. என்னன்னு கேட்டா, நம்ம ஊர்ல பிறந்த பையன் பிரசங்கம் பண்ண வந்திருக்கான், ஒருத்தர் வரலன்ட்டு அடி அடி எல்லாரையும் அடிச்சுட்டு போயிருக்காரு. ஆமென். அவன் போகும்போதெல்லாம் என்ன செய்வாரு? சிலுவை வாங்க வருவாரு. ஆமென். போகும்போதெல்லாம் என்ன சிலுவை வாங்க வருவாரு. கடைசியா நான் போகும்போது சிலுவை வாங்க வரல. அவன் பார்த்தா ஜெயில இருந்திருக்கிறார். ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயாவா. சிலுவை ஆமென் நாம் போட வேண்டியதல்ல, சிலுவை நாம் எடுக்க வேண்டியதல்ல, சிலுவை நம்ம வாழ்க்கையில இயேசுவை உயர்த்தி காட்ட வேண்டியது. இப்போ இயேசுவானவர் சிலுவையிலிருந்து அவர் சிலுவையை அவர் ஜெயித்தார். எப்படி ஜெயித்தார்னா, மரணத்தினாலே சிலுவை என்ன பண்ணாரு? அவர் சிலுவையில ஜீவனை விட்ட போது மத்தேயு 27ஆம் அதிகாரம் அதனுடைய 50, 51 ஸ்தோத்திரம் 52 வசனங்களை வாசிச்சீங்கன்னா, அவர் சிலுவையில ஜீவனை விட்டார், அப்பொழுது கல்லறைகள் திறந்தது. ஆமென். வாசிக்கலாம், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் ரெண்டாக கிழிந்தது, பூமி அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. அல்லேலூயா,
ஆமென். இயேசுவினுடைய மரண காலம் வரைக்கும், இயேசு சிலுவையில ஜீவனை விடுகிற வரைக்கும் கண்மலையும் மூடி இருந்தது, கல்லறைகள் மூடி இருந்தது. ஆமென். அவர் 3 நாள் எங்க போயிருந்தாரு? 3 நாள் பூமியில கிளம்பி பைபிள் காலேஜ் நடத்தினார். அவர் பைபிள் காலேஜ் நடத்த போகல. 3 நாளும் அவர் காவலில் உள்ளவங்களுக்கு என்ன பண்ணாரா? ஆவலில் பிரசங்கித்து அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தாராமே. இயேசுவை பெற்ற தாயாகிய மரியாள் வரைக்கும் எங்கதான் இருந்தாங்க? அவங்க பரதேசுக்கு போகல. சிலுவையில இயேசு ஜெயித்த பிற்பாடுதான் அவங்க பரதேசுக்கு போனாங்க. அது வரைக்கும் பரதேசு என்ன செய்யல? முதல் சனிக்கிழமை வள்ளியூர் வராங்களோ அந்த அம்மா மரியாம்மா, சொல்லுங்க. இயேசுவை பெற்ற தாயாகிய மரியாள் வரைக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய மரண காலம் வரைக்கும் எங்கதான் இருந்தாங்க? இயேசு கிறிஸ்துனுடைய மரண காலம் வரைக்கும் முந்தின பரிசுத்தவான்கள் எல்லாரும் பூமியினுடைய தாழ்விடங்களில் இருந்தார்கள். அவங்க அதுக்கு வரைக்கும் அவங்க எங்க போகல? பரதேசுக்கு போகல, உன்னதத்துக்கு ஏறி போகல. கையை உயர்த்தி ஆமென். அது வரைக்கும் அவங்க எங்கதான் இருந்தாங்க? பூமியினுடைய தாழ்விடங்களில் இருந்தார்கள். இப்ப நல்லா கவனிங்க. கல்லறைகள் திறந்தது, நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்கள் சரீரங்களும் எழுந்திருந்தது. அப்ப கவனிங்க, இயேசு சிலுவையில ஜீவனை விட்ட போது ஒன்னு திரைச்சீல மேலிருந்து கீழாக நியாயப்பிரமாணம், ஒன்னு பழைய ஏற்பாடு, ஒன்னு புதிய ஏற்பாடு. ஒரு சுடர் ஒளி பட்டயம் அங்கிருந்து 2ஆக கிழிக்கிறது. கல்லறைகள் திறந்தது. அதுக்கு பின்னால பரிசுத்தவான்கள் எழும்பி எங்க போனாங்களா? நகரத்துக்குள்ள போனாங்களாம். அப்ப பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துடைய மரண காலம் வரைக்கும் எங்க இருந்திருக்கிறாங்க? தாழ்விடத்தில், பூமியினுடைய தாழ்விடங்களில் இருந்தார்கள். ஏன்னா தம்முடைய மரணத்தினாலதான் மரணத்தின் திறவுகோல் யார் கையில் இருக்குது? சாத்தானுடைய கையில் இருக்குது. அந்த மரணத்தின் திறவுகோலை பிடுங்கி சிறைப்பட்டவர்கள் என்ன செய்யணும்? அந்த சாவியை கொண்டு போய் அவர்கள் திறந்து அவங்களை வெளியே கொண்டு வரணும். அப்ப மரணத்தினாலே யாரை ஜெயித்தாரு? சாத்தானை தேவன் ஜெயித்தார். அல்லேலூயா. நமக்கு உங்களுக்கு மரணத்தை குறிச்சு பயம் இருக்கா? பின்ன கிலோ கணக்கில் மாத்திரை திங்குது, எங்களுக்கு தான் தெரியும் மரணத்தை குறிச்சு பயம் இருக்கா இல்லையான்னு. ஏன்னா மாத்திரை திங்கலன்னா என்ன ஆயிரும்? மாத்திரை திங்கலன்னா ஆள் செத்து போயிரும். அப்படித்தானே? நல்லா கவனிங்க. நமக்கு ஒரு நிச்சயம் இருக்குது. கிறிஸ்து எப்படி மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரோ அதே போல கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் 3ஆம் நாள் எழும்ப முடியாது. 3ஆம் நாள் எழும்பினா பேயின்னு அடிச்சே கொண்டுருவாங்க. ஆனா காதல துணி முழங்கும் போது, எக்கால சத்தம் கேட்கும் போது, பிரதான தூதரோடு கூட இயேசு வரும்போது மகிமையில் நாமும் அவரோடு கூட எழுந்திருப்போம். இப்பமாவது நீங்க 3 பேர் முக்கி அல்லேலூயா சொன்னீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க வெளியில எங்க சத்தமா பேசுறத நான் கேட்டேன்னா கதை வேற மாதிரி ஆயிரும். நீங்க அண்ணல் காந்தியடிகள் மரித்தது ஒரு வெள்ளிக்கிழமை. சரோஜினி நாயுடு 3ஆம் நாள் காலையில ஓடி கல்லறைக்கு வந்தாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது போல காந்தியடிகள் என்ன செஞ்சிருப்பாரு? எழுந்திருப்பார். அவரும் தேசத்துக்காக உயிர் தியாகம் பண்ணினார். இவரும் தேசத்துக்காக உயிர் தியாகம் பண்ணினார். இவர் தேசத்துக்காக உயிர் தியாகம் பண்ணல, இவர் இந்த முழு உலகத்தினுடைய ஆத்தும மீட்புக்காக, பாவ மன்னிப்புக்காக அவர் தன் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. எத்தனையோ மகான்களுடைய கல்லறை இன்னைக்கு பூட்டப்பட்டிருக்கும் போது ஒருவருடைய கல்லறை மாத்திரம் இன்றைக்கும் தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். அவர் தாம் சொன்னபடி இங்கு இல்லை, அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஒரு வார்த்தை. அதான் சொல்றாரு, தூதன் அந்த கல்ல புரட்டி போட்டுட்டு அவங்க காவல் வைக்கும்படி ஒரு கல்ல புரட்டி எங்க வச்சிருந்தாங்களா? வாசல்ல வச்சிருந்தாங்களா? அவங்க சொன்னாங்க, இவர் உயிரோடு இருக்கும்போது ஒரு காரியம் சொன்னாரு, 3ஆம் நாள் என்ன செய்வேன்? நான் உயிர் தெழுவேன் என்றார். அதுக்கு அந்த ஸ்தோத்திரம் அவங்க போய் கேட்கிறாங்க. யார்ட்ட? பிலாத்துட்ட கேட்காங்க. சார், இவங்க 3ஆம் நாள் இவங்க சீசர்கள் இவரை தெரியாம தூக்கிட்டு போயிடுவாங்க, போயிட்டு என்ன பண்ணுவாங்க? உயிர் தெழுந்துட்டாருன்னு போய் சொல்லிடுவாங்க. அதனால நாங்க காலை ஒடிக்க போறோம். நாங்க அதுக்குதான் பிலாத்துவினிடத்தில் பிலாத்து சொன்னா, கூடுமான அளவுக்கு காவலை போடுங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு அடுக்கு பாதுகாவல்னா ஒரு 10 அடுக்க கூட போட்டுக்கோங்க, ஒரு 100 அடுக்க கூட போட்டுக்கோங்க. ஆனா அவருடைய எலும்புகளை என்ன செய்யக்கூடாது? முறிக்க கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவருடைய எலும்புகளில் ஒன்றும் என்ன செய்யப்பட்டது இல்லையா? முறிக்கப்பட்டது இல்லையா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நாம நீதிமான் எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லை. போதும் அப்பா, நான் தான் முக்கிய சத்தம் போடுது, நீங்க சத்தம் போடக்கூடாது. என்ன பிரதர், அமைதியா இருந்து கூட என்னைக்கு வெளியே வரலாம் இருக்கீங்க? சிறையிருப்பில் இருந்துதான்.
இப்ப இயேசுவானவர் இப்ப என்ன செய்யறாரு? இயேசுவானவர் கல்லறையில் இருக்கிறாரு. ஒரு பெரிய கல்லை புரட்டி வச்சிருக்காங்க. ஆமீனா? அந்த கல்லை வச்சது மாத்திரமல்ல, அந்த கல்ல ரோம கவர்மெண்டுடைய ஸ்தோத்திரம் முத்திரையும் போட்டு வச்சிருக்காங்க. ரோம கவர்மெண்டுடைய முத்திரை அந்த கல்லறையின் மேல இருக்குது. ஆமென். நல்லா கவனிங்க. கல்லறைய அந்த கவர்மெண்ட் இருக்கிற அந்த கவர்மெண்ட் வச்சிருக்க அந்த அந்த முத்திரையை உடைக்கணும்னா வேர்ல்டுல அதிகமாய் ரோம கவர்மெண்ட்டுக்கு தான். ஏன்னா அதுதான் ஸ்தோத்திரம் எல்லா நாடுகளுக்கும் மையப்பகுதியில் இருக்கிறது. இந்த ரோமல் தான் அவங்க முத்திரைக்கு வேல்யூவேஷன் கூடுதல். ஆமைனா அந்த முத்திரையினாலே இவர் கல்லறைக்கு காவல் வச்சிருக்காங்க. ஐயோ வைத்தி ஆமன் சொல்லுங்க. அந்த கல்லறைக்கு காவல் வச்ச போது அந்த தூதன் வந்து கல்லை புரட்டினவன் முத்திரையை உடைத்தான். கையை உயர்த்தி முத்திரையை அவன் உடைத்தான். அல்லேலூயாவா. எனக்கு வர்ற இங்கிலாந்து எனக்கு வரக்கூடிய லெட்டர் இல்ல எனக்கு வரக்கூடிய ஒரு போஸ்ட் பேட நீங்க என்ன செய்ய முடியாது, அவன் உடைக்க முடியாது. மௌலிகமான அந்த உரிமை யாருக்கும் இல்ல. யார் பேர்ல இருக்குதோ அவங்க என்ன செய்யணும்? அந்த முத்திரையை உடைக்கணும். ஆமீனா? ஆனா ரோம கவர்மெண்ட் வச்ச முத்திரையை ரோம கவர்மெண்ட் உடைக்கல. பரலோகத்திலிருந்து தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி வாசல் கல்லறையில் இருந்த அந்த ஸ்தோத்திர முத்திரையை அவன் உடைத்தெறிந்தான். அல்லேலூயா. அங்குள்ளது உங்களுக்கு மனசிலாச்சா? உலகம் வைக்கிறத தேவன் உடைப்பார். உலகம் முத்திரைய ஆண்டவர் உடைச்சறிவார். கையை உயர்த்தி நான் முந்தானத்து உங்களோட பேசும்போது சொன்னேன், தடம் இல்லாமல் அழித்தான். யாரு? காயின். தேவைத்தாமேனா? ஆனா தடம் பதிக்க செய்கிறவர் தேவன். தடம் இல்லாமல் அழிக்கிறது சத்துருவின் வேலையா இருந்தாலும் ஒரு தேவ பிள்ளையை அழிப்பேன் சொல்லுகிற அந்த சத்துருக்களுக்கு முன்னால அவனை தடம் பதிக்க செய்கிறவர் யாரு? தேவ ஆவியானவர். எங்க தடம் இல்லாமல் போவா என்று சத்துரு உனக்கு சொன்னானோ அதே இடத்துல தேவன் உன்னை தடம் பதிக்க பண்ணுவார். கடம்பதிப்பாய். தேசத்துல தாமே உங்களை கடம்பதிக்க தேவன் கிருபை பாராட்டுவார். அப்போ இப்ப அந்த கல்லை உடைச்சிட்டு அந்த கல்லை கீழே தள்ளிட்டு தூதன் ஏறி கல்லுக்கு மேல இருக்கிறாமேனா? அல்லேலூயாவா. எங்க உனக்கு ஒரு தடை வச்சாங்களோ, எங்க உனக்கு ஒரு தடை கல் இருக்குதோ அந்த கல்லுதான் உனக்கு ஜெயிக்கிற வெற்றியின் கல்லாய் மாறப்போகுது. அந்த கல்லுதான் உனக்கு ஸ்டேஜா மாறப்போகுது. யார் உன்னை எழும்ப கூடாதுன்னு உனக்கு விரோதமாய் ஒரு கல்லை வச்சாங்களோ அந்த கல்லை தூதனை கொண்டு தேவன் புரட்டி போட்டார். அந்த கல்லை தூதனை கொண்டு தேவன் புரட்டி போட்டார். எப்ப நம்ம ஜெயிக்க முடியாது நம்புறோமோ, எப்ப நமக்கு ஒரு அமைச்சர் தடை வருதோ அந்த தடையத்தான் தேவன் பவுண்டேஷன் ஆக்குவாரு. அந்த தடை தான் நமக்கு ஸ்டேஜா மாறும். சிங்கத்தின் கவியில தானியேல் கொண்டு வச்சிட்டு கல்ல புரட்டி என்ன பண்ணாங்களாம்? அந்த கல்லின் மேல முத்திரை வைத்தார்களாம். ஐயோ கத்தாவே சொல்லுது, நீங்க படிச்சது இல்லையா? அந்த சிங்க கவியில கல்ல புரட்டி வச்சுட்டு என்ன பண்ணாங்களா? முத்திரை வைத்தார்களாமே. எங்க நீ எழும்ப கூடாதுன்னு முத்திரை வைக்கிறாங்களோ அங்கதான் கர்த்தர் உனக்கு அதை ஸ்டேஜா மாற பண்ண போறாரு. அங்க நின்று ஒரு தூதன் பிரசங்கிக்கிறான், மரித்தவர்கள் நடுவில் இயேசு இல்லை, மரித்தவர்கள் நடுவில் இயேசு இல்லை, நாம் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் பிரசங்கிக்கிற இயேசு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். 3 நாளும் கல்லறையில தூங்கிட்டு இருக்கல. 3 நாளும் ஒரு ஸ்திரியானவள் ஒருபடி மாவெடுத்து 3 நாள் அவர்கள் தனக்குள்ளே தக்க வைத்துக் கொண்டாராம். அந்த மாவானது புளித்து போகவில்லையா? அப்படின்னா அவருடைய மரணத்தை சொல்லுது. அந்த மாவு புளிக்கல. அவர் ஜீவன் பிரிக்கப்படலாமே. சரீரம் மட்டும்தான் எங்க இருக்குது? கல்லறையில் இருக்குதாமே. ஒரு குயவனுடைய கல்லறை. யோவான் 19ஆம் அதிகாரம் 39-40 வசனங்கள்ல ஒரு குயவனுடைய கல்லறைக்கு கொண்டு போய் அவர் அடக்கம் பண்ணுகிறான். ஒருவனை ஒரு காலம் வைக்காத ஒரு புது கல்லறையா இருந்துச்சு. ஆமேனா? ஏன்னா இவரை தெரியாம வச்சாங்களோ தெரிஞ்சு வச்சாங்களோ அந்த கல்லறை ஒரு புதிய கல்லறையா இருந்தது. ஏன்னா அவருக்கு ஃப்ரெஷ்ஷா தான் அவரை உள்ள வைக்கணும். ஆமேனா? ஏன்னா அவருக்கு இந்த 3 நாள் 72 மணி நேரம் அவருக்கு என்ன இருக்குது? ஒரு மெயின் டியூட்டி இருக்குது. நீங்க தூங்குறதா இருந்தா நானும் தூங்கலாம் இருக்கேன். நீங்க விளையாடுறதா இருந்தா நானும் விளையாடலாம் இருக்கேன். கவனிங்க, இயேசு கிறிஸ்து அறையப்பட்டது என்னைக்கு? ஒரு வியாழக்கிழமை ஸ்தோத்திரம் மாலை பொழுது. ஏன்னா 3 நாள் அவர் எங்க இருக்கணும்? சிலுவையிலிருந்து அவர் இறங்கி பூமியினுடைய தாழ்விடத்தில் இறங்கி பரிசுத்தவான்களை என்ன செய்யணும்? அவரு விடுதலையாக்கணும். இப்போ ஒரு ஸ்திரியானவள் போய் இந்த இவன் போறான் இல்லையா? யாரு?
சாமுவேல் இடத்துல, சாமுவேல் இருந்த காலமெல்லாம் சாமுவேல் இடத்துல விசாரிக்க போனான். சாமுவேல் மரித்த பிற்பாடு சவுல் எங்க போயிட்டான்? குறி கேட்கிறவட்ட போயிட்டான் தேடி தேடி. அந்த குறி கேட்கிறவட்ட போய் சொல்றான், சாமுவேல் இருந்தா எனக்கு எல்லாத்தையும் கரெக்டா சொல்லுவாரு, ஊரிமிலாவது சொப்பனத்திலாவது தீர்க்கதரிசிகளாவது ஆண்டவர் என் கூட என்ன செய்வாரு, பேசுவாரு. இப்ப சாமுவேல் மரித்து போனான், அதனால வேஷம் மாறி எங்க போயிட்டான்? குறி சொல்றவட்ட போய் உட்கார்ந்து இருக்க. ஆமேனா? அவட்ட போய் சொல்றான், சாமுவேலை எழும்பி வர பண்ணும் அப்படிங்கிறான். அவ சொல்றா, நீ தேசத்துக்கு ராஜா தானே, நீ சவுல் தானே கண்டுபிடிச்சிட்டான். உடனே சாமுவேல் இப்ப எழும்பி வந்து சொல்றான், நான் கல்லறையில நல்ல நித்திரையா இருந்தேன், என்னை எழும்பி வர பண்ணினது என்ன என்றார். ஆமென். அப்ப பரிசுத்தவான்கள் எல்லாம் ஆண்டவருடைய மரண காலம் வரைக்கும் எங்கதான் இருந்திருக்காங்க? அல்லேலூயா, ஐயோத்தியாமினா. இந்த யெகோவா சாட்சிக்காரங்க இதுதான் பரதேசம், இதுதான் பரலோகம்ங்கறாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த ஒரு வார்த்தையை அவங்க கையில் எடுக்காங்க. எந்த வார்த்தைய? சாமுவேல் எங்க இருந்தா? பரலோகத்துக்கு போல இல்லையா, கல்லறையில இருந்தானே எழும்பி வந்தா. அப்ப அந்த ஆவி எங்கதான் இருந்துச்சு? சாமுவேல் எழும்பி வந்து சொல்றான், நாளைக்கு இந்நேரம் நீயும் உன்னுடைய பிள்ளை எங்க இருப்பீங்க? ஏன் கூட பக்கத்து பெட்டில இல்ல, பக்கத்து கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதே நாள் அதே நேரத்துல சவுலும் சவுலுடைய குமாரனை யோனத்தான் எங்க இருக்காங்க? தோத்திரம் அவனோடு கூட கல்லறையில இருக்காங்க. ஆமென் சொல்லுங்க. ஏனென்றால் இயேசுவினுடைய மரண காலம் வரைக்கும் எல்லாரும் எங்கதான் இருந்தாங்க? அப்ப இயேசுவானவர் தம்முடைய மரணத்தினாலே அவர் ஜெயித்தார். இரண்டாவது, அவர் கல்லறையில் வைக்கப்பட்ட போது இதுவரைக்கும் ஒரு காலமும் ஒருவருடைய கல்லறைக்கு காவல் கிடையாது, ஒருத்தருடைய கல்லறைக்கு சீல் கிடையாது, ஒருத்தருடைய கல்லறைக்கும் எலும்ப ஒடிக்கிறது போனது கிடையாது. கை வைத்தாமைனா. ஆனால் இயேசுவானவர் தம்முடைய தூதனை அனுப்பி, பிதாவானவர் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த கல்லை புரட்டி போட்டு அந்த கல்லுக்கு மேல இருந்து பிரசங்கிக்கிறார். மரித்தவர்கள் நடுவில் அவர் இல்லை, அவர் தாம் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எங்க நீ ஜீவிக்க கூடாதுன்னு பிசாசு ஒரு முத்திரை வைக்கிறானோ, எங்க உனக்கு ஒரு நன்மை வரக்கூடாதுன்னு சத்துரு ஒரு முத்திரை வைக்கிறானோ, எங்க உனக்கு ஒரு தடைக்கல் இருக்குதோ அந்த கல்லுதான் இந்த சௌந்தரபாண்டியபுரத்துல உனக்கு ஒரு ஸ்டேஜாய் மாற போகிறது. உனக்கு செய்கிற வேலையில, உன் குடும்பத்தை சோதர காரியத்தினால, தனிப்பட்ட வெற்றிகரமான ப்ரமோஷன்ல அந்த தலைதான் உனக்கு பவுண்டேஷனா உனக்கு ஸ்டேஜாய் மாற போகிறது. அது ஆண்டவர் மாற்ற போகிறாராமே. அந்த கல்லுதான் தானியேலுக்கு வைக்கப்பட்டது. அந்த கல்லை புரட்டி போட்ட உடனே தானியேல் வெளியே வருகிறான். சிங்கத்தின் கவியில சிங்கங்கள் இறைக்காக காத்திருக்குது. ஆமெனா? தானியேல் கல்லுக்கு மேல நின்று சொன்னான், ராஜாவே, நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னை தப்புவித்தார். ஆமெனா? இயேசு கிறிஸ்துவானவர் இந்த ரெண்டு ஸ்திரீகள் என்ன செய்றாங்க? மகதலேன மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு காலையில ஓடுறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை சிலுவையில் அறையப்பட்டிருந்தா அவர் என்னைக்குதான் உயிரோடு எழும்பி இருக்கணும்? திங்கட்கிழமை காலையில தான் உயிரோடு எழும்பி இருக்கணும். ஏன்னா 72 மணி நேரம், தோத்திர 3 நாளுகள். அப்படின்னா இயேசு என்னைக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாரு? வியாழக்கிழமை சாயந்தரம். ஏன்னா இவங்க எங்க போறாங்க? வாரத்தின் முதலாம் நாள். வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில், ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகை. ஐயோ தோத்திரம் இருக்கையில் உள்ள. ஆமா, இப்படி எல்லாம் கேட்டு கேட்டு நீங்க கொடுத்து இந்த ஈஸ்டருக்கு சமாளிச்சிருங்க. ஆமா, நீங்களும் அறியாம ஆண்டவர் ஆராதிக்கணும். வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில், ஓய்வு நாள் முடிஞ்சிருச்சு. மகதலேன மரியாதை மற்ற மரியாதை எங்க போறாங்களா? கல்லறை இடத்துக்கு போயிட்டு கந்த வர்க்கங்களை தூப வர்க்கங்களை வச்சுட்டு, ஆமா, யார் எங்க இருக்கிறாங்க? ஆராதிக்க வேண்டியவர் எங்க இருக்கிறாரு? கல்லறையில் இருக்கிறாரு. ஆனா அவங்க தூப வர்க்கங்களை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க? முந்தின நாள் ஓய்வு நாளானபடினாலே அடுத்த நாள் ஓய்வு நாள், அடுத்த நாள் எங்க வர முடியாது? கல்லறைக்கு வர முடியாது. அதனால தூப வர்க்கங்களை வச்சுட்டு அவங்க எங்க போறாங்க? அடுத்த நாள் ஆராதனைக்கு போறாங்க. ஆராதனை முடிஞ்ச அடுத்த நாள் என்ன நடக்குது? அதிகாலை தாம் சொன்னபடியே இயேசுவானவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. ஐயோ உயர்த்தியாமேனா. நம்ம 80 வயசு கிழவன் செத்தா கூட 3 நாள் 16 நாள் 40 நாள் பெரிய போட்டா வச்சு மாலையை வச்சு அதுல கஞ்சாவும் சாராயத்தை வாங்கி வச்சு உட்கார்ந்து இருக்க ஆளு. ஏன்னா தாத்தா குடிப்பாராம் ஆராதனைக்கு. ஏன்னா யாரு இறந்திருக்கா? தாத்தா எத்தனை வயசுல இருந்திருக்காரு? அவரு எத்தனை பேர் வீட்டை தீ வச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது. நான் சொல்றது உங்களுக்கு மனசுல ஆகுதா? உலகத்தை சிருஷ்டித்த அஷ்டகடகங்களை நிர்மித்த தேவன் உள்ள இருக்கிறாரு.
அவரை ஆராதிப்பதற்காக அந்த சகோதரிகள் வந்தாங்க. ஆமெனா. அவங்க காலையில எழும்பி நேரம் எங்க வந்தாங்க? அவங்க பேஸ்ட் பண்ணாங்களோ பண்ணலையோ நேர கல்லறை நடத்துக்கு ஓடி வராங்க. ஐயோ எத்தியாமன்னு சொல்லுங்க. ஆமென். தோத்திர யோவான் 20ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல ஆமென் கல்லறைக்கு வந்தாங்களா? வந்தவங்க 2 பேரும் ஆமென் இயேசு அந்த இங்க மரியாள் மட்டும்தான் வந்திருக்கிறா அப்படின்னு இங்க ஆமென் அந்த சகோதரின்னு எழுதி இருக்குது. அங்க 2 பேரு மரியாளும் மற்ற மரியாளும். ஆமென். அவங்க 2 பேரும் கல்லறைக்கு ஓடி வந்தாங்களா? கல்லறை திறந்து இருக்கிறதை கண்டு அவங்க சீசர் இடத்துல வேகமா ஓடினாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயாவா. இயேசு உயிர் தெழுந்ததை யாருக்கு ஆமென் அறிவிச்சிருக்கணும்? யாருக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கணும்? தான் உயிர் தெழுந்ததை ஆண்டவர் யாருக்கு காட்டியிருக்கணும்? சீசர்களுக்கு காட்டியிருக்கணும். ஏன்னா அவங்க தான் எனி டைம் கூட இருந்தாங்க. இந்த அக்காமாரெல்லாம் என்னைக்காவது உங்களை மாதிரி முக்காடு போட்டு எப்பமாவது வந்து பணிவிடை செய்வாங்க. தோத்துறோம். ஆமென். நான் அந்த அக்காவை சொன்ன இந்த அக்கா குனிஞ்சுக்கிறது. அப்போ என்ன அவ பணிவிடை செய்வாங்க. ஆனா இவங்க எப்பவும் அவரோடு கூட இருந்தவர்கள் சீசர்கள். இத நேர போய் ஆமென் தோத்திரம் பேதுருகிட்ட மற்ற சீசன் சொல்றாங்க. இந்த மரியாள் சொன்ன உடனே பேதுரு மற்ற சீசன் என்ன பண்றான்? வேகமா ஓடி கல்லறைக்கு வராங்க. ஆமென். வந்த உடனே ஆமென் முந்தி ஓடின பேதுரு அப்படி ஸ்லோவாயிட்டான். பேதுரு ஸ்லோவாயிட்டான். பிந்தின சீசன் என்ன பண்றான்? பேதுரு ஓவர்டேக் பண்ணி ஓடுறான். ஆமென். ஏன்னா பேதுருக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா ஏற்கனவே இவ யாரோடு இருந்தான்னு சொன்னாங்க. இப்ப ஓடிக்கிட்டே இவனுக்கு ஒரு சிந்தனை வந்துருச்சு. இயேசுவை காணல அப்படின்னு அவ சொல்லிட்டான். இப்ப அந்த கல்லறையில நம்மள என்ன செஞ்சிடக்கூடாது? அந்த கல்லறையில நம்மளை தூக்கி உள்ள போட்டக்கூடாதுன்னு அவன் சொல்றான். ஏன்னா இயேசுவை காணல, நான் பார்த்தேன்னு சொன்னா கூட இவன் வேகமா ஓடி இருப்பான். முதல்ல கேட்டது கல்லறை திறந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டா இவன் கேள்விப்பட்டான். ஸ்தோத்திரம். அங்க இயேசுவை காணணும்னு வேகம் எடுத்துட்டான். அவன் வந்துகிட்டு இருக்க ஒரு சந்தேகம். திடீர்னு கல்லுக்குள்ள தட்டி கீழே விழுந்து நம்ம செத்து அந்த கல்லறை நம்மளை தூக்கி என்ன செய்யக்கூடாது? வச்சிடக்கூடாதுன்னு சிலவாயிட்டான். ஆனா பிந்தின சீசன் முந்தி எங்க ஓடுறான்? கல்லறை நடத்துக்கு ஓடினான். அவன் போய் வெளியே நின்று பார்த்துட்டு துக்க முகத்தோட இருந்தான். ஆமேனா. பேதுரு பின்னால வந்தவன் நேர உள்ள போய் பார்த்தான். ஆமே அவரை சுற்றின சேலைகளும் அவர் தலையில சுற்றின அந்த ஸ்தோத்திரம் அந்த ஆமை தலை சிரசின் மேல் இருந்த அந்த சேலைகளும் தலைமாட்டிலையும் கால் மாட்டிலையும் இருக்கிறதையும் கண்டான். கண்டுட்டு நேர வெளியே வந்து ரொம்ப சோகமா நின்றுகிட்டு இருந்தான். ஆனா அந்த ஸ்திரீயானவள் என்ன செய்யறா? இயேசுவை காணலன்னு தேடிக்கிட்டே இருக்கிறா. கை உயர்த்தி அல்லேலூயா. இதுக்கு இடையில ஒருத்தர் வராரு, நிக்கோதேமு. அந்த யோவான் 19ஆம் அதிகாரம் 39 வசனத்துல அவன் நிக்கோதேமு வராரு. நிக்கோதேமு வந்து ஏறத்தாழ தோத்திரம் அவன் 100 ராத்தல் கரிய போலமும் வெள்ளை போலமும் சுகந்த வர்க்கத்தையும் அவர் சரீரத்துல தேய்ச்சி அடக்கம் பண்றான். அவன் எதெல்லாம் ஜெயிக்கிறான்? வெள்ளை போலமும் கரிய போலமும் ஏறக்குறைய 100 ராத்தல் தேய்க்கிறான். ஏன்னா என்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு போனேன். சில ஆட்கள் மரணத்துக்கு தான் வருவாங்க. அதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஊர்ல யார் செத்தாலும் இவங்க முதலா இருப்பாங்க. ஆமென். அந்த பேரை சொல்லி ஒரு வாரம் ஆலயத்துக்கு வர்றது கிடையாது. இவன் இயேசுவின் இடத்துல ஒரு ராத்திரி வந்து பார்த்துட்டு போயிருக்கிறான். ஆனா இப்ப நந்தியோட வந்திருக்கான். எப்ப வந்திருக்கான்? அவர் சரீரத்தை கேட்டு வாங்கிட்டு போய் 100 ராத்தல் அவன் 100 ராத்தல்னா ஏறத்தாழ 46 கிலோ 46 கிலோ கரிய போலத்தையும் வெள்ளை போலத்தையும் அவருக்கு சரீரத்துல தேய்ச்சு அவர் அடக்கம் பண்றான். ஆமேனா. ஆண்டவர் யாருக்கு தம்மை வெளிப்படுத்தி இருக்கணும்? இந்த மனுஷனுக்காக காட்டி இருக்கணும் இல்லையா? ஏன்னா அவர் மரித்த உடனே அவர் பிறந்த உடனே மத்திய 2ஆம் அதிகாரத்துல அவருக்கு என்ன கொண்டு வச்சாங்க? தூப வர்க்கங்களையும் வெள்ளை போலத்தையும் பொன்னும் துலாமா மெதுவா இதெல்லாம் கொண்டவருக்கு வச்சாங்க. அல்லேலூயாவா. காணிக்கையாக. ஆனா மரிக்கும் போது உயிரோடு இருக்கும் போது செய்யறதுக்கு யாரும் இல்ல. செத்த பிற்பாடு. ஆனா அந்த ஆளுக்கு மட்டும் உயிரோடு இருந்துச்சு. அந்த ஆளு செத்து அந்த அடக்கம் பண்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால ஒரு உயிரோட எழுப்புனான்னு வைங்களேன், அவ்வளவு வரை அடிச்சு கொல்லாம போக மாட்டார். போட்டிருக்க மாலை, போட்டிருக்க ட்ரெஸ், அவர் மேல போட்டிருக்க அந்த செண்டு, இந்த செத்து போன ஆளத்தான் சொல்றேன். அவர் மேல கொண்டு போடுவாங்க இல்லையா? குடும்ப என்ன உறவு முறை, அச்சா முறை, மாம முறை, பிறந்த வீடு, பூந்த வீடு எல்லாம் போட்டு அந்த ஆளுக்கு குடலும் குந்தாணி ஒட்டி போயிருக்கும். ஆனா அவர் லேசா எழும்பிட்டாருன்னு வைங்களேன், நீங்க அந்த காசை கொடுத்திருந்தா கூட அந்த உயிர் இனியும் 10 வருஷம் உயிரோடு இருந்திருக்கும். மாமா கேட்டு அப்படியே டயர்டா இப்ப பெஞ்சில் உறங்குதாங்க, படுத்துட்டாங்க.
கவனிங்க. இப்போ அதை கொடுத்திருந்தா கூட இல்ல, பெரிய ரீத்து வேற வைப்போம், பெரிய ரீத்து MRF டயர் மாதிரி இருக்கும், அதை கொண்டு வர வச்சு வாழ்த்துறாங்க, அந்த துக்கத்தை தெரியப்படுத்துறாங்க. உயிரோடு இருக்கும்போது ஒண்ணும் செய்யல. உயிரோடு இருக்கும்போது என்ன சார் நான் சொல்ல சரியா தப்பா? சரின்னு சொன்னா இவன் வேற ஒரு பாயிண்ட் வச்சிருப்பான், சரியில்லைன்னு சொன்னாலும் ஒரு பாயிண்ட் வச்சிருப்பான். அதனால இப்படி இப்படி கவனிங்க. இப்போ உயிரோட இருக்கும்போது என்ன செய்யல? வரல. ஆமே, உயிரோடு இருக்கும்போது வரல. சீசர்கள் சதறிட்டாங்க. ஆமே, இயேசு சிலுவையில் இருக்கும்போது ஆமே 11 பேர், ஒருத்தன் மரித்தான், பாக்கி ஆமே 11 பேர், 10 பேர் சதறிட்டாங்க. அதுல ஒருத்தன் மட்டும் என்ன செய்யறான்? இப்ப தோத்திர சிலுவை நண்டையில நிக்கிறான். மரியாளும் சிலுவை நண்டை பக்கத்துல நின்னு இயேசு பார்த்து அழுகிட்டு இருக்காங்க. யாரு? யோவான் மட்டும்தான் எங்க நிக்கிறான்? சிலுவை நண்டையில நிக்கிறான். அவன் யோவான் சொன்னா, ஆண்டவரே நான் உம்மை சிநேகிக்கவில்லை, நீர் என்னை சிநேகித்திராமே, நான் உம்மை நேசிக்கல, நீர் என்னை நேசித்திராமேனா? ஆண்டவர் பேதுருட்ட கேட்டாரு, நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டார். அமேனா, என் மேல அன்பா இருக்கிறாயான்னு கேட்டாரு. அவன் ஆமா ஆண்டவரேன்னு சொல்லிட்டான். தோத்துறான். சொன்னது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொன்னாரு, இன்னைக்கு சேவல் கூவுறதுக்கு முன்னால 3 முறை நீ என்ன செய்வ? என்னை மறுதளிப்பா என்றார். ஆமே, அவர் இவன் அதை சொல்லாம இருந்தா பரவாயில்ல, அவர் அதை சொல்லாம இருந்திருப்பாரு. இவன் அன்பா இருக்க, எல்லாரும் ஓடினாலும் பரவாயில்ல, சவுந்தரபாண்டியபுரத்துல நான் மட்டும் பாஸ்டார், ஆமா எவன் வந்தாலும் சரி, உங்களுக்கு கூட ஒரு அருவாய் என்ன செஞ்சிருக்கேன், ஆமா கட்டி தொங்க போடுங்க, உங்களை யாராவது நான் வெட்டிடுவேன். தோத்துறான். அப்படி சொன்ன ஆளு முதல்ல என்ன பண்ணிட்டு, நான் பேதுரு சொல்றேன், பேதுரு. அவன் பேதுரு இப்ப என்ன செய்யறான்? சொல்லலனாலும் பரவாயில்ல, சோத்திரம் சொல்லிட்டானா? சேவல் கூறதுக்கு முன்னே 3 தடவை நீ என்னை மறுதளிப்பாயினாரா? மறுதளிக்கவும் செஞ்சுட்டான். இனி அவர் கடைசி ராத்திரி அப்பத்தை நொறுக்கி கொடுத்தார் இல்லையா? கொடுத்த உடனே சொன்னாரு, என் பிதாவின் வேலை வந்திருக்குது, நான் இனி கள்ளனை பிடிக்கிறது போல என்னை பிடிச்சிட்டு போவாங்க, என்னை கொண்டு போய் சிலுவையில் அடிப்பாங்க, 3 நாள் இப்படி எல்லாம் நடக்கும், அப்படி எல்லாம் சொன்னார் இல்லையா? சொல்லும் போது சொன்னா, அப்படி ஒருவேளை மறிக்க வேண்டியது வந்தாலும் அமை ரவி நான் உண்மை விடவே மாட்டேன், அமை ரவி நீர் மறிக்க கூடாது அப்படின்னு அவர் வாயை போய் அடைக்கிற மாதிரி பேசினானா? உடனே அவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே. ரமேன் அப்பத்தை நொறுக்கி கொடுக்கும் போது சாத்தான் எங்க போயிட்டானா? சாத்தான் உள்ள போயிட்டானா? அப்பத்தை நொறுக்கி கொடுக்கும் போதே உள்ள போயிருக்கான். அப்ப அப்பத்தை ரொம்ப நாளைக்கு தான் சொல்றோம், அப்பத்தை வாங்கி கையில வச்சுட்டு படக்கணும் உள்ள வாயில தள்ளிடாம, ஆண்டவரே இது உங்களுடைய சரீரமாய் உங்களுடைய ரத்தமாய் மாற்றுங்க, இதை புசிக்கும் பொழுது ஆண்டவரே நாங்க சரீர மனுஷன் அல்ல ஆவிக்குரிய மனுஷன் பலப்பட உதவி செய்யுங்க, எங்க சரீர மனுஷன் இல்ல ஆவிக்குரிய மனுஷன் ஆண்டவருடைய வருகை பெரியணும், அவன் சோர்ந்து போகாதபடி ஓடுகிறதுக்கு எங்களை பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி போடணுங்கிறோம். ஆமே மாமா, நான் சொல்ல புரிஞ்சா உங்களுக்கு? ஆமா, அதனாலதான் அவன் சில காரியங்களை நம்ம அப்படி உணர்வு இல்லாம செய்யறதுனாலதான் சாத்தானும் சேர்ந்து என்ன பண்ணிடுறான்? எஃபெக்ட் பண்ணிடுறான். ஸ்தோத்திரம். கவனிங்க, ஒரு மனுஷன் ஸ்தோத்திரம், அவன் 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 ஆஸ்திரேலியாவில இருந்து இலங்கைக்கு வந்திருக்கான். வார வழியில அவன் ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில ஏறி போறான். அந்த சைக்கிள் ரிக்ஷாவில ஏறி போயிட்டு ரொம்ப தூரம் போனோன்னு சைக்கிள் ரிக்ஷா ஸ்டாப் ஆயிடுச்சு. அங்கிட்டும் போகல இங்கிட்டும் போகல, சைக்கிள் ரிக்ஷா நடுவுல நிக்குது. உடனே அந்த சைக்கிள் ரிக்ஷாக்காரங்கிட்ட ஆஸ்திரேலியாவில இருந்து வந்தவன் கேட்டா, என்ன இவ்வளவு டிராபிக் ஜாமா இருக்குது, அங்க ஜனங்கள் ஒரு பெரிய திரள் கூட்டமா இருக்காங்களே, அது என்னன்னு கேட்டான். அதுக்கு அவன் சொன்னா, வேற ஒண்ணும் இல்ல, இங்க ஒரு கல்லறை திறப்பாங்க, அந்த கல்லறை 20 வருஷத்துக்கு ஒரு முறை என்ன செய்வாங்க, அந்த கல்லறை திறக்கப்படும். அப்படி திறந்தா அந்த கல்லறை பார்க்கறதுக்காக, அதுல இருக்கிற அந்த சாமியாரை பார்க்கறதுக்காக எல்லாரும் வருவாங்க, உலக நாட்டுல இருந்து எல்லாரும் வருவாங்க அப்படின்னு. உடனே இவரு அவன் போவதுக்கு நேரம் ஆகும் போல தெரியுதுன்னு இவரு நேர கல்லறைக்கு ஓடினாரு. ஆமா, எல்லா கூட்டத்தை விலக்கிட்டு உள்ள போனாரு. வந்து வாமை தோற்ற மறுபடி வண்டியில ஏறினாரு. ரொம்ப சோகமாவே இருந்தாரு. அந்த ரிக்ஷாக்காரன் கேட்டான், சார் நீங்க என்ன பார்த்தீங்க, அந்த கல்லறையில் என்ன பார்த்தீங்கன்னு. அதுக்கு கொஞ்சம் வேற ஒன்னையும் பார்க்கலையா, கொஞ்சம் ஒரு பல்லும் கொஞ்சம் முடி மட்டும்தான் இருந்துச்சு. அதை பார்க்கறதுக்கு தான் இந்த உலகம் என்ன செஞ்சிருக்கு, ஒரு 2 பல்லையும். ஏன்னா செத்தவனுக்கு உள்ள என்ன இருக்கும் 20 வருஷம் கழிச்சு, அந்த பல்லும் முடியும் தான் இருக்குது. உடனே அவங்க இதைத்தான் இந்த இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இது ஒரு புனிதமான நாளுன்னும், அதை பார்த்தா அவங்களுக்கு ஒரு பெரிய ஆத்ம பிரம்மை உண்டாகணும், அதை போய் பார்ப்பாங்க. ஸ்தோத்திரம். அப்ப அவர் சொன்னாரா, நான் வார வழியில எருசலேமுக்கு போயிருந்தேன், எருசலேமின் வீதியில ஒருவருடைய கல்லறையை நான் கண்டேன், அந்த கல்லறைக்குள்ள நான் போய் பார்த்தேன், ஆனா வெளியில இப்படியா எழுதப்பட்டிருந்தது, மரித்தவர்கள் நடுவில் அவர் இல்லை, நாம் சொன்னபடியே 3ஆம் நாள் அவர் உயிர் திறந்திருக்கிறார், நாம் சொன்னபடியே அவர் 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார்.
அல்லேலூயா. எத்தனையோ மகான்கள் மரித்தாங்க, எத்தனையோ ஸ்தோத்திரம் ஆமென் அரசியல்வாதிகள் மரித்தாங்க, எத்தனையோ தத்துவ ஞானிகள் மரித்தாங்க. அப்ப எத்தனையோ தத்துவ ஆமென் ஞானிகள் மரித்தாங்க. அவங்க கல்லறைகள் இன்னைக்கு என்ன செய்யல, திறக்கப்படல. ஆமென் சென்னையில ஆமென் ஸ்தோத்திரம் மெரினா பீச்ல ஒருத்தருடைய கடிகாரம் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்குங்கிறாங்க. ஆனா ஹார்ட் என்ன செய்யல, ஃபங்க்ஷன் இழந்து போச்சு. ஆனா மரித்தவர் நடுவில் உயிரோடு எழுந்த ஒரே ஒருவர், அவர் மகான் அல்ல, அவர் தெய்வத்தில் மனிதனில் தெய்வ அவதாரம் எடுத்த ஆமென் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. இப்ப 2 சீசர்கள் வேகமா வந்தாங்களா, ஒருத்தர் வேகமா வந்து இயேசுவை தேடினா. ஆனா வார்த்தைகளின்படி அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்திருப்பார் என்கிற அந்த வார்த்தையை அவங்க மறந்துட்டாங்க. மறந்தனால ஸ்தோத்திர பேதுருவும் மற்ற சீசனும் என்ன பண்ணாங்க, நேர வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆமெனா. ஆனா இந்த மரியாதை என்ன செய்யல, வீட்டுக்கு போகல. அழுது 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 அந்த அம்மா இயேசுவை காணலன்னு தேடிட்டே தெரியுது. ஆமென். அங்க தோட்டக்காரர் என்று எண்ணி இயேசு கிறிஸ்துவையே ஒரு பொம்பளை களவாணின்னு சொல்லியிருக்கு. நீர் அவரை எடுத்துட்டு போனது உண்டானால் எனக்கு என்ன செய்யும்? அதுக்கு அர்த்தம் என்னது? நீர் அவரை எனக்கு தெரியாம தூக்கிட்டு போன எனக்கு நீர் என்ன செய்யணும்? அப்ப இயேசு கிறிஸ்துவே களவாணின்னு சொல்லி இந்த பொம்பளை. நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் எனக்கு சொல்லும். அல்லேலூயா. ஐயா வையத்தியாமன் சொல்லுங்க. ஆமென். இப்போ அவள் அதுக்கு முன்னாடி ஒரு தரிசனத்தை பார்க்கிறா. ஏன் ஆண்டவர் நிக்கோதேமுக்கு வெளிப்படல? ஏன் ஆண்டவர் பேதுருக்கு வெளிப்படல? ஏன் ஆண்டவர் அவரை பின்பற்றி போன 10 சீசர்களுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தல? காரணம் என்னன்னா, அவங்க எல்லாரும் இயேசுவினிடத்துல இருந்து செதறி போனாங்க. ஆமென். அவங்க இயேசுவினிடத்துல ஆமென் தோத்திரம் அன்பா இருந்தாங்க, இயேசுவோடு கூட நடந்தாங்க. ஆனா இயேசுவோடு கூட இருந்த காலத்துல அவரிடத்துல இருந்து கிடைச்சதெல்லாம் வாங்கினாங்களே ஒழிய ஆத்மீகமா இயேசுவை என்ன செய்யல, அவங்க தேடல. ஆமெனா. அப்படி தேடினாலதான் அவங்க கல்லறைக்கு போனாங்க. அடுத்த நாள் ஓய்வு நாளை கடைபிடிச்சாங்க. 3ஆம் நாள் எங்க வந்திருக்காங்க? இயேசுவை தேடி வந்திருக்காங்க. ஆமென். உங்களுக்கு ஒண்ணு மனசிலாகணும், இயேசுவை தேடி வந்த நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை தேடி வருகிற ஜீவிதத்துல, இந்த ஆராதனையில இல்ல ஒவ்வொரு ஆராதனையில இல்ல ஒவ்வொரு ஜெபத்துல இயேசுவை தேடுகிறேன், உண்மையாய் தேடுகிறேன், முழு இருதயத்தோட நான் தேவனை தேடுகிறேன், செம்மையான இருதயத்தோட நான் தேவனை தேடுகிறேன் என்றால் உலகத்துல யாருக்கு வேணாலும் தேவன் அதை மறைப்பார். ஆனா தேவனை உண்மையாய் தேடுகிற ஒரு பிள்ளைக்கு தேவன் அதை மறைக்க போகிறது இல்லை. தேவன் அதை ஒருபோது என்ன செய்ய போறது இல்லை, மறைக்க போறதே இல்லை. ஏன்னா இவங்க வந்தாங்க இல்லையா, இவங்க வந்த உடனே அழுதுகிட்டே இருந்தாளா, உடனே மறுபடியும் அவ கல்லறைக்கு போறா. ஸ்தோத்திரம். உள்ள போன உடனே வெள்ளுடை தரித்தவராய், ஐயோ முதல்ல கால் மாட்டுல கொஞ்சம் திரைச்சு சுத்தி இருந்த சேலை இருக்கிறத பார்த்துட்டு போனா, தலை மாட்டுல கொஞ்சம் சேலை இருக்கிறத பார்த்துட்டு போனா. இப்ப அந்த சேலைக்கு இப்ப கல்லறைக்குள்ள என்னத்தை பாக்குறா? வெள்ளுடை தரித்தவராய் 2 தூதர்கள் இருக்கிறத கண்டாள். அப்ப முதல்ல அவ கண் என்ன செய்யல, பார்க்கல. சீசர்கள் உள்ள போனாங்க இல்லையா, உள்ள போய் அவங்க எதைத்தான் பார்த்தாங்க? சேலையை தான் பார்த்தாங்க. அவங்க கண்கள் என்ன செய்யப்படல, இனியும் இயேசு தாம் சொன்னபடி உயிர் தழுவார் என்கிற அந்த விசுவாசத்தோட அவங்க கண்கள் என்ன செய்யல, இனியும் திறக்கப்படவில்லை. நாம கூட இவ்வளவு வருஷம் ஆண்டவரை தேடுறோம். அன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னா நம்ம நேர உலகத்தாண்ட போய் நிக்கிறோம். இன்னைக்கு ஒரு பிரச்சனைனா உடனே நேரா சோர்ந்து போய் ரொம்ப டவுன் ஆகி தோத்துறோம், எங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாதுங்கிற இடத்துல லெவல்ல போய் நின்று ஆண்டவரை மறுதளிக்கிற மாதிரி நின்றுட்டு இருப்போம். ஆமா. ஏன்னா அவங்க கண்கள் இயேசுவை என்ன செய்யல, மெய்யா இயேசுவை அவங்க கண்கள் இன்றைக்கும் அவங்க கண்கள் காணல. ஆமா. ஏன்னா விசுவாசத்தின்படி அவர் தம் சொன்னபடி 3ஆம் நாள் என்ன செஞ்சிருப்பாரு, நியாயப்பிரமாணத்தின்படி உயிர் தெழுந்திருப்பார் என்கிற அந்த வேத வாக்கியங்கள் அவங்க என்ன செய்யாம இருந்தாங்க, உணராது இருந்தார்கள். அல்லேலூயா. நமக்கு எத்தனை ஆண்டு வாக்குத்தத்தத்தை சொல்லியிருப்பாரு வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம். நம்ம தனிப்பட்ட விதத்துல பேசினது கூட விட்டுருங்க, எத்தனை முறை வாக்குத்தத்தங்களை சொல்லியிருப்பாரு, எத்தனை முறை ஆண்டவர் நம்ம கூட பேசியிருப்பாரு. ஆனா திடீர்னு ஒரு பிரச்சனை வந்த உடனே, திடீர்னு ஒரு அமைத்துவத்துல நம்ம தனிமையாக்கப்பட்டோம், ஒரு கைவிடப்பட்டோம், இல்ல அப்படி ஒரு நிலைமை வந்த உடனே என்ன பண்ணிடுறோம்? இப்போ இங்க என்ன நடக்குது? கண்கள் திறக்கப்படவில்லை. வேத வாக்கியங்களின்படி வாக்கு தத்துவத்தின்படி என் கண்கள் என்ன செய்யப்படல, திறக்கப்படல. அல்லேலூயாவா. எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் எனக்கு ஒரு என் கூட ஆண்டவர் பேசி இருக்கிறாரு. ஆமா, அவர் பேசுறபடி என் வாழ்க்கையில தேவன் நிறைவேற்றுவாருங்கிறத மறந்து போனாங்க.
அதான் சீசர்கள் நேரம் எங்க போயிட்டாங்க? மறுபடியும் புழுங்கி கொண்டிருக்கிற அறை வீட்டுக்கு போயிட்டாங்க. வாக்கு தத்தங்களை உணரலன்னா, வேத வசனங்களை நினைவு கூறலன்னா, அவன் ஒவ்வொரு ஆராதனையிலும் ஆண்டவர் பேசினத நீ உள்ளத்துக்குள்ள கொண்டு வரலன்னா எங்கதான் போகணும்? மறுபடியும் பூட்டப்பட்ட அறைக்குள்ளதான் போகணும். மறுபடியும் எங்க போகணும்? விசுவாசத்துல நல்லாதான் ஓடி வந்தான், பாதி தூரம் நல்லா ஓடிட்டான். ஆனா இடையில ஒரு சந்தேகம். கல்லுகளை தட்டி கீழே விழுந்துட்டோம்னா, கல்லறையில அவரை காணலங்க, நம்மளை தூக்கி உள்ள வச்சுட்டு கல்ல வச்சுட்டாங்கன்னா அவராது காணாம போயிட்டாரு. நம்மள அந்த யாரும் காப்பாத்த என்ன செய்ய மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. மனசிலாச்சா அவங்களுக்கு? அல்லேலூயா. நல்ல ஓட்டம், நல்ல விசுவாச யாத்திரை. ஆனா இடையில வரும்போது ஒரு மரண பயம், இடையில வரும்போது ஆவிக்குரிய விஷயத்துல ஒரு பயம், ஆவிக்குரிய விஷயத்துல நான் முன்னுக்கு போவனாங்கிற ஒரு பயம். என் ஜீவிதத்தை இல்ல, இந்த ஊர்ல திடீர்னு ஒரு காரியம் சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்களை இந்த ஊர்ல இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, அதனால நாங்க அப்படியாக்கு இப்படியாக்கு இப்படியாக்கு அப்படியாக்குமாங்க. காரணம், வேத வாக்கியங்களை உணராமல் இருந்தார்கள். வேத வாக்கியங்களை உணராம இருந்தாங்க. அல்லேலூயா. ஆமா, இவங்க 2 பேரும் உள்ள போன உடனே வெள்ளுடை தரித்தவராய் ஆமா 2 பேரும் உள்ள இருக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே இவ கண்ணை தொடச்சு வெளியே வர அவங்க மறைஞ்சிட்டாங்க. ஆமா, உடனேதான் இயேசுவ ஆமா வச்ச இடத்துல ஒரு ஆளத்தின வச்சாங்க. இப்ப 2 பேர் இருக்காங்க. தோத்திரம். இவளுக்கு உடனே என்னாச்சுன்னா, அப்ப இயேசு தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அப்பதான் அவ அந்த தோட்டத்தை விட்டு எங்கேயும் போகாம அந்த இடத்திலே நின்று அழுகிறா. அல்லேலூயாவா. அழுகையில நிறைய அழுகை உண்டு. கையை உயர்த்தி ஆமே. அழுகையில நிறைய, அது அழுத ஆளுகளுக்கு தெரியும். ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்காக முடிவாதம் பண்ணி அழுகிற ஆளு உண்டு. இல்லாட்டினா அழுகிற மாதிரியே மூக்க சீந்துற ஆட்களும் இருப்பாங்க. ஆனா அந்த வீட்டுல செத்த வீட்டுல எல்லாரும் செத்த வீட்டுல எல்லாரும் அழ மாட்டாங்க. யாரோ ஒரு 10 பேர் உண்மையா அழுவாங்க. ஆனா முக்காட போட்டு பாக்கி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பழைய ராகத்தை எடுத்து விட்டு ஸ்தோத்திரம் அவன் எடுத்து விட்டு அவங்க அழுகிற மாதிரி காட்டுவாங்க. அந்த 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 ஜாலம் எல்லாம் எப்படி வரும்னு தெரியாது. ஆனா இவள் உண்மையிலே தேவனை தேடி உண்மையிலே நான் அவரை பார்க்கணும்னு அழுதா. ஸ்தோத்திரம். அப்பதான் அவர் சொல்றாரு, ஆமே ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? உயர்த்தி சொல்லுங்க, ஸ்திரியே நீ ஏன் அழுகிறாய்? அதுக்கு அவர் சொன்னா, ஆமை தோத்திரம், அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, அவர் கையில மண் வெட்டி இருந்துச்சா, அவர் கையில தோத்திரம் அவர் பெரிய ஒரு தலப்பக்கட்டியோட நின்றுட்டு இருந்தாரா? இல்ல. ஆனா அவரை பார்த்த உடனே தோட்டக்காரர் என்று எண்ணி அவர்கிட்ட கேட்கிறா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் எனக்கு சொல்லும் என்றார். கையை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. உடனே அவள் திரும்பி பார்த்து, ஆமா தோட்டக்காரர் என்ன சொன்னாரு? ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? அதை சொன்ன உடனே ஐயோ கர்த்தாவே, இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாங்க. உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவானவர் அந்த இடத்துல நின்று தேடிக்கொண்டிருந்த தமக்கு ஆரெல்லாம் கண்ணீரோடு நின்று தேடினாங்களோ அவர்களுக்கு தான் தேவன் முதல்ல என்ன பண்ணாரு? தேவன் அவளுக்கு மறு உத்தரவு தேவன் கொடுத்தாராமே. அவளுக்கு தான் தேவன் முதல் தரிசனம். அல்லேலூயா. எத்தனை பேர் தேடினாலும், எத்தனை பேர் ஆராதிச்சாலும், நீங்க தேவ சமூகத்துல ஸ்திரீகள் வந்து தேவனை தேடுறீங்க பாருங்க, தேவ சமூகத்துல அழுகிறீங்க பாருங்க. இந்த அழுகைக்கு, இந்த கண்ணீருக்கு அவர் என்ன செய்கிறவர் அல்ல, மறிகலந்து போகிறவரே அல்ல. மறிகலந்து போகவே மாட்டாரு. ஏன்னா இவங்க விசுவாசத்தோட தேவனை தேடினாங்க. காலையில அவங்கதான் எங்க வந்தாங்க? இந்த அண்ணன்மாரை மாத்ததே அக்காமார் தான். ஆமா தோத்துறோம். ஏன்னா அவங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கவே கிடையாது. அவங்களுக்கு விசுவாசத்தை பத்தி அவங்களுக்கு சொல்றதே இல்ல. ஸ்தோத்திரம். ஏன்னா அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தோத்திரம் இவங்க ஓவர்டேக் பண்ணிடுவாங்களாம். நீங்க என்னெல்லாம் சொல்லியிருக்கீங்கன்னு அண்ணன் பேசும்போதே கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா? போன தடவைக்கு இந்த தடவை எப்படி இருந்தாரு, போன வாரத்துக்கு இந்த வாரம் எப்படி இருந்தாரு, போன மாசத்துக்கு இந்த மாசம் எப்படி இருக்காரு, அப்ப நல்ல சாட்சி கொடுத்திருக்காங்களா, இல்ல மெய் சாட்சி கொடுத்திருக்காங்களா, இல்ல பொய் சாட்சி கொடுத்திருக்காங்களா கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா? ஹலோ, நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. அம்மா அவள் போதகரே என்றாள். உடனே ஸ்தோத்திரம், அவள் திரும்பி பார்த்து இயேசுவே என்றாள். அப்ப அவர் தொடப்போவதற்கு முன்ன சொன்னா, நீ என்ன தொடக்கூடாது. ஏன்னா நான் மரிக்கும் வரையிலும் யாரா இருந்தேன்? மரணத்துக்கு முந்தி வரையிலும் மாம்சத்தில் இருந்தேன். இப்போ தேவனுடைய ஆவிக்குள் இருக்கிற நிலையிலுயா. அதை உயர்த்தியாமன் சொல்லுங்க. அல்லேலூயா.
இயேசுவை தேடி வந்த ஒருத்தருக்கு தான் ஆண்டவர் மெய்யாகவே தென்பட்டார். மெய்யாகவே அவர்களுக்கு தான் இயேசு தம்மை காட்டினார். ஆமெனா. இவங்க கல்லறைக்கு போனாங்க, தோத்திரம். இவங்க ஓய்வு நாளை கடைபிடிச்சாங்க. அதிகாலை இருட்டோடு எழும்பி அவர்கள் தேவனை தேடி வந்தாங்க. ஆகையினால ஆண்டவர் யாருக்கு தம்மை காட்டினாரு? ஸ்திரீகளுக்கு தம்மை காட்டினார். முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட. நீங்க குளோக்க பார்த்தனால நான் இன்னும் அரை மணி நேரம் பேசுவேன். அல்லேலூயா. முழு ஆத்மாவோட, முழு எண்ணத்தோட அவங்க யாரை தேடி வந்தாங்க? இயேசுவை தேடி வந்தாங்க. ஆமென். நீங்க இயேசுவை முழு இருதயத்தோட தேடி வந்தா எதை குறிச்சு உங்களுக்கு என்ன இருக்காது? ஒரு கவலை இருக்காது. ஏன்னா நான் யாரை தேடி போறேன்? அந்த தோட்டத்தை விட்டு வெளியே போகல. அதிகாலை இருட்டோட எழும்பி நம்ம ராத்திரி 5 மணிக்கு வர்றதுக்கே பயம். ஸ்தோத்திரம். சாயந்தரம் 6 மணி ஆனா அது காட்டுக்குள்ள பாஸ்டர். எப்படி பாஸ்டர்? எப்படி ஆண்டவர் உங்களுக்கு தென்படுவார்னு எனக்கு சொல்லுங்க பாப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன். காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, இயேசுவானவர் இந்த அம்மாவுக்கு தம்மை காட்டினார், ஸ்திரீகளுக்கு தம்மை காட்டினார். இப்போ இவங்கிட்ட சொல்லி விடுறாரு, பயந்து இருக்காங்க இல்லையா, அவங்கிட்ட போய் சொல்லுங்க, நாங்கள் இயேசுவை கண்டோன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லதரிக்க மறுபடியும் இந்த அம்மா அந்த செய்தியை கொண்டு ஓடுது. ஆண்களை விடவும் ஸ்திரீகளைத்தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அதிகமாய் நேசிக்கிறார். ஒரு ஸ்திரீனுடைய விசுவாசம் ஒரு வீட்டை கட்டி எழுப்பும். ஒரு ஸ்திரீனுடைய விசுவாசம் ஒரு சபையை கட்டி எழுப்பும். ஒரு ஸ்திரீனுடைய விசுவாசம் இந்த வீட்டுக்கு அஸ்திபாரம் போடும். நீங்க பின்வாங்கினீங்கன்னு வைங்களேன், நீங்க பின்வாங்க 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 உங்க வீட்டுல சில நன்மைகள் ஒன்னு ஒன்னா இழந்துகிட்டே இருப்பீங்க. ஒன்னு ஒன்னா அடி விழுந்துகிட்டே இருக்கும். ஆமென். நீங்க முன்ன வர வர உங்க ரட்சிப்பு உங்க வீட்டுல இருக்கிற இனி ஒருத்தரை என்ன செய்யும்? உள்ள இழுத்துட்டு வரும். நீங்க பின்வாங்கும் போது அங்கிருந்து அவர் சொல்லுவாரு, நீ அவ்வளவு தூரம் போக வேண்டாம், அந்த இடத்துக்கு நீ போக கூடாது, அதெல்லாம் சரியில்லை, அங்க இருக்கவங்க எல்லாம் கடுவா மாதிரி உன்னை பிடிச்சு தின்றுவாங்க, அது அவங்களாம் சரி கிடையாது. ஓ, நாங்க ஒரு அப்பாவுடைய பிள்ளைகளையா தோத்துற, ஒரு யுத்தத்துக்கு நாங்க சொந்தக்காரங்க. 1000 முறை சொல்லியிருக்கேன், 5000 முறை, மில்லியன் ட்ரில்லியன் சமயம் சொல்லியிருக்கேன். ஆமேனா. அப்போ இயேசுவ காமை சொல்றாரு, நீங்க முந்தி போய் சொல்லுங்க. தலதெறிக்க ஓடி போயிட்டு அறை வீட்டுல புழுங்கிட்டு இருக்காங்களே அந்த சீசர்களை சொல்றாங்க, நாங்க இப்ப அவரை பார்த்தோம், முதல்ல கல்லறை பார்த்தோம், இப்ப நாங்க அவரை பார்த்தோம் என்று சொல்லுகிறாங்க. ஆமேனா. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற வேளையில இயேசுவானவர் புலி அந்த பூட்டி இருந்த அறைக்குள்ள வந்து அவர்களுக்கு சமாதானம் என்றார். அவர்களுக்கு அவர் சமாதானம் என்றார். ஏன்? இந்த அம்மாவுக்கு சமாதானம் சொல்லியிருக்கலாம் இல்லையா? இந்த அம்மாவுக்கு சமாதானம் சொல்லியிருக்கலாம் இல்லையா? இவளை வாழ்த்திட்டு அழாதேன்னு சொன்னாரு. ஆமே, சங்கடப்படாத, நான் தான் தோத்துற வந்துட்டேன், கலங்காத, நான் கொஞ்ச நேரம் மாறி நின்னேன், உண்மையிலே நீ தேடி வாரையா இல்ல உண்மையிலே கல்லறைக்கு இந்த காலையில தோத்துற ஊரெல்லாம் உறங்கிட்டு இருக்கும்போது நீ உண்மையிலே கல்லறைக்கு தேடி வந்தியா? யாராவது எந்திரிச்சு காலையில சுடுகாட்டு போடுவாங்களா? இல்லாமலே கதவு திறக்க முடியல, இல்லாமலே படுத்த பாடு பெரிய பாடு. பாஸ்டர், சவப்பட்டி யாரோ பிரேத பெட்டி கொண்டு வீட்டுக்குள்ள வர மாதிரியே தெரியுது, செத்து போன ஆளுகள் எல்லாம் கண்ணில் கொண்டு காட்டுது, நீங்க வந்து அந்த ஆவியை எப்படியாவது பிடிச்சி கிணத்துக்குள்ள போட்டுருங்க. ஹலோ, இருக்கீங்களா? அஞ்சலூர் மனசராஜா எவ்வளவு தைரியத்தோட இயேசுவை தேடி போற காலையில, இப்ப அவதான் அந்த செய்தியை கொண்டு எங்க போறா? இனி நீங்க பேச மாட்டீங்க பாத்தீங்களா? சீசர்கள் இடத்துல ஓடுறா. சீசர்கள் அறை வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒழுங்கிட்டு இருக்காங்க. ஆமா, சீசர்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமா. உடனே அவங்க திடன் கொண்டாங்க. ஸ்தோத்திரம். ரொம்ப திடன் ஆயிட்டாங்க. உடனே ஆண்டவர் அந்த ஸ்தோத்திரம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 40, 41 வசனங்கள் வரும்போது, 42 வசனங்கள் வரும்போது சீஷர்கள் மேல அவர் ஊதினார். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். ஆமே. அப்ப இவங்க பயந்ததுக்கு காரணம் என்னது? அப்ப இயேசுவோடு கூட இருந்து எதை பெறாம இருந்தாங்க? பரிசுத்த ஆவியை பெறாமல் இருந்தார்கள். இயேசு அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு அவங்ககிட்ட சொல்றாரு, நான் உங்களுக்கு வேண்டியதானே பேசிட்டு இருக்கேன், அவங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க.
அவங்க அப்படித்தான் இருப்பாங்க நீ 2-3 வருஷத்துக்கு. நீங்களாவது உங்களுக்கு வேண்டி இன்னைக்கு எவ்வளவு இல்லையா சிஸ்டர், எத்தனை எங்களுக்கு வேண்டிய இத்தனை சப்போர்ட் டைம் என்ன எந்த கூட நிக்கல. இப்போ அறை வீட்டுக்குள்ள போய் என்ன செய்யறாரு? சமாதானம் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதினார். கைய உயர்த்தியாம சொல்லுங்க. கல்லறைக்கு போய் காலியை பார்த்துட்டு வந்ததுக்கும் கல்லறையில ஒருத்தர் உயிர் தெழுந்ததை பார்க்காம இருந்ததுக்கும் அர்த்தம் என்ன தெரியுமா? பரிசுத்தாவியை பெறாமல் இருந்தார்களாமே. இவங்க பரிசுத்தாவியை பெறல. 2வது, இவங்க ஒரு 10 பேர் இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு மனம் இல்ல. இவங்க ஒருத்தர் பாவத்தை மன்னிக்காம இருந்தாங்க. இப்ப அவர் என்ன சொல்றாரு அடுத்த வசனத்துல? எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை நீங்க கோடு போடுறதா இருந்தா அங்கதான் போடணும். ஆமா, எவருடைய பாவங்களை நீங்க மன்னிக்காமல் இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது என்றார். நீங்க புறப்பட்டு போகணும், பரிசுத்தாவியை பெறணும். நீங்க ஒருத்தர் என்ன செய்யணும்? மன்னிக்கணும். இந்த ஈஸ்டருக்காவது எலும்பு கட்டிக்கிறதுக்கு முன்னால டிவியில ஒரு பொம்பளை சொன்ன, ஒரு பொம்பளை சொல்லி 40 நாள் நாங்க விரதம் இருந்து வந்திருக்கோம். நீ போய் தான் என்ன சாப்பிடணும்? ஐயத்தியாமன் சொல்லுங்க. இறைச்சி சாப்பிடாதது கொண்டோ, மீன் சாப்பிடாது கொண்டோ, கருவாடு சாப்பிடாது கொண்டோ இயேசு சிலுவை புனிதமாக்க முடியாது. நீ ஆமென் அல்லேலூயா. அப்படி எங்கேயும் வேதத்துல சொல்லப்படவும் இல்லை. ஆமென். ஒரு முறை மரித்தார், அவர் தாம் சொன்னபடியே ஒரு முறை உயிர் தெழுந்தார். ஆமை, மரித்த கிறிஸ்து இனி மரிப்பது இல்லை. ஆமை, மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார் அவர். அல்லேலூயா. நீங்க அவர் சிலுவையிலிருந்து எழும்பி வந்து 40 நாள் சஞ்சரித்தார். 40 நாள் அளவு ஆமை ஆண்டவர் 540 பேருக்கு மேல என்ன செய்யறாரு? தரிசனமானார். தரிசனமாயிட்டு சொல்லிட்டு போறாரு, நீங்க இனியும் சில நாளைக்குள்ள பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். ஆமென். இனியும் சில நாளைக்குள்ள என்ன பெறுவீங்க? பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீங்க. ஆண்டவர் சொல்லும் போது 540 பேருக்கு சொன்னாரு. ஆனா மேல் வீட்டாரில் எத்தனை பேர் வந்திருக்காங்க? 120 பேர் வந்திருக்காங்க. பாக்கி 380 பேர் எங்க போனாங்கன்னு தெரியாது. அல்லேலூயாவா. அப்ப 380 பேருக்கு பரிசுத்தாவி வேண்டாம், பாவ மன்னிப்பு வேண்டாம். ஆனா சீசனா என்ன செய்ய வேண்டாம்? புறப்பட்டு போக வேண்டாம். ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்ப அவங்க பயந்தது காரணம், கல்லறையில் வந்து திரும்பி ஓடின காரணம், கல்லறை வந்து இயேசுவை பார்க்காத காரணம், பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. ஆமென். பயம் ஏன் வருது? ஆண்டவருக்கு பயப்படணும் பார்த்தாரு, கடன்காரனுக்குமா பயப்படணும்? பரிசுத்தாவி இல்ல. பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளன் உங்களோடு கூட இருந்தால் அவர் உங்களை சகல சத்தியத்தில் நடத்துவார். இப்ப பரிசுத்தாவிங்கிறது உங்களை தேற்றாவி. அவர் உங்களுக்கு வேண்டி பரிந்து பேசுவார். அல்லேலூயாவா. மறுபடியும் இந்த பயில பார்க்க 8 நாள் கழிந்து மறுபடியும் வந்தாரா? ஏன்னா இவ்வளவு சொல்லிட்டும், பரிசுத்தாவியை ஊதி கொடுத்துட்டும், ஆனா சீசனாய் புறப்படுங்கன்னு சொல்லிட்டும், உங்க பாவத்தை நீங்க மன்னிக்கலன்னா உங்க பாவத்தை என்ன செய்ய முடியாது? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நீங்கள் ஒருவருடைய பாவத்தை ஒருவர் மன்னியாவிட்டால் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படாது. மன்னிக்கப்படாது. இந்த ஈஸ்டருக்கு எத்தனை கோடி நீ சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் மன்னிப்புதான் எல்லாத்திலும் பெரியது. அல்லேலூயா. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாய் துணிக்குதே. அல்லேலூயா. நீ எங்க என்னைய இருக்க சொன்னாலும் நான் இருப்பேன், எங்க ஓட சொன்னாலும் ஓடுவேன், எதை கொடுத்தாலும் திம்பேன். ஆமென். சொல்லுது மனசராஜா. ஏன்னா பழைய ராஜன் 99 டிசம்பர் 3ஆம் தேதி அவன் அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று. ஆமென். ஒருவேளை சொல்லலாம். நான் என்னைக்காவது ஒரு ஊழியக்காரங்கிற அதிகாரத்துல உங்கள்கிட்ட பேசியிருக்கேனா? ஒரு மேய்ப்பனுங்க அதிகாரத்துல என்னைக்காவது நான் சொல்றதா நீங்க கேட்கணும், நான் தான் மேய்ப்பன் பேசியிருக்கேனா? தடம் மாற்றுகிறவர்கள், அடையாளத்தை வேற ஒரு பக்கம் திருப்புகிறவர்கள் சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஐயா வயத்தி சொல்லுங்க. தனி மனுஷனாய் புறப்பட்டு வந்த எனிய கர்த்தர் இவ்வளவு தூரம் கர்த்தர் கொண்டு போயிருப்பாருன்னா, இவ்வளவு தூரம் கர்த்தர் கொண்டு நடத்திருப்பாருன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், எவ்வளவு அடிச்சாலும் தாழ்மைப்படுவேன். ஆமென். என்னை யாரு கொட்டினாலும் தலைக்கு அது எண்ணெயும் அது மகிமையுமா இருக்கும் என்று எண்ணுவேன். தாவீது சொன்னது போல. ஐயா வைத்து ஆமேனா? ஆமேன் சொல்லுங்க. இப்போ மறுநாள் 8 நாள் கழிஞ்சு எங்க வந்திருக்கிறாரு?
சீஷர் இடத்துல வந்திருக்கிறாரு. ஆமா, அதுக்குள்ள ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, நாங்க இயேசுவை பார்த்தோம். அப்ப தோமாட்ட சொல்றாங்க, நாங்க இயேசுவை பார்த்தோம். அப்ப இயேசுவை பார்த்த உடனே அவர் எங்க மேல ஊதினாரு. 8 நாள் கழிச்சு மறுபடியும் உள்ள வந்தாரு. அவர் பரிசுத்தாவியை ஊதினார். ஆனா ஒருத்தன் எங்க போயிட்டான்? தோமா எங்க போயிட்டான்? சவுதிக்கு போயிட்டானா? தோமா எங்க போயிருந்தாரு? தோமையாருக்கு போயிட்டாரு. ஏன்னா பரிசுத்தாவியின் வரத்தை இவங்க மேல சொல்லி இந்த 3 பாயிண்ட் சொல்லுவோம். தோமா அங்க இல்ல. தோமா வந்து கேக்குறான், நீங்க இயேசுவை பார்த்தீங்களாமா? அப்ப அந்த ஆணி அடிச்ச அந்த ஓட்டுகளை கை விட்டீங்களா? இவன் கொஸ்டின் வைக்கிறான். பயங்கரமான ஆளா இருப்பான் போல. எல்லாத்துக்கும் சந்தேகம். இந்த விழாவில குத்துனாங்களா, அதுக்குள்ள ஒரு ஓட்ட மாதிரி கிடைஞ்சா அதை கை விட்டு பார்த்தீங்களான்னு கேட்கிறான். இதை கேட்டுக்கிடணும்னு அவர் வந்து சொல்றாரு, தோமாவே இப்ப நீ என்ன செய்ய, கைய சோதித்துப்பார், என் விழாவில உன் கைய போட்டு பாரு அப்படின்னு. பயங்கர விசுவாசி மாதிரி, ரபி ஐயோ நான் விசுவாசிக்கிறேன் அப்படியான்ட்டான். உடனே அவர் சொல்றாரு, கண்டதுனால காணாமல் இருக்கிறவனோ யதார்த்தமாய் அவன் விசுவாசி, அவன் தான் பாக்கியவான். அல்லேலூயா. நீங்க கண்ணால கண்டுட்டு என்ன செய்யல, விசுவாசிக்கல. அப்பவும் சொல்றாரு, நீங்க இப்பவும் அவங்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம், பயப்படாதீங்க. ஏன்னா இவர் போன பிற்பாடு இவங்களை வச்சுதான் அவர் என்ன செய்யணும், இவர் மேல இருக்கிற சகல வல்லமைகளையும் இவங்க மேல வைக்கணும், இவங்க மேல இருக்கிற சகல அதிகாரத்தை அவங்க மேல வைக்கணும். அவர் செய்ததெல்லாம் இந்த 11 பேர் தான் செய்யணும். அங்க குறி போட்டு ஒருத்தனை இடையில, இதுக்கடையில இன்னொருத்தனை என்ன பண்றாங்க, இன்னொருத்தனை தெரிஞ்சு எடுக்கிறாங்க. சீட்டு யார் பேர்ல உள்ளது? அரிமத்தியா பேர்ல உள்ளது. அரிமத்தியா பேர்ல சீட்டு விழுந்தனால அரிமத்தியா அவன் மறுபடியும் என்ன செய்யறான், 12 பேர்ல ஒருத்தனுக்கு அடையாளமாய் அவனும் புறப்பட்டு போறான். ஒருத்தன் சந்தேகப்பட்டான், ஒருத்தன் இயேசு காண தெரிய மறுதளிச்சான், ஒருத்தன் அப்பதான் அவனுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்த வாய்ப்பு அவன் என்ன பண்ணா, உயிர் தெழுந்த பிற்பாடு பயன்படுத்தினான். 500 பேருக்கு மேல தம்மை வெளிப்படுத்தினார். இயேசு தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். இவங்க எல்லாரையும் போய் காட்டினாரு. ஆனா ஒரு மேடம் மட்டும் வந்து பார்த்து அடையாளத்தை கண்டுட்டு போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சபை எழும்பணும்னா ஸ்திரீகள் கண்ணீர் வடிக்கணும். ஒரு வீடு கட்டி எழுப்பப்படணும், அந்த ஸ்திரீயானவள் தோத்திர கண்ணீர் வடிக்கணும். ஒரு சமுதாயம் இயேசுவை அறியணும்னா அந்த ஸ்திரீ பாரப்பட்டு அழணும். ஏன்னா உன் கண்ணீருக்கு ஆண்டவர் தேடினவங்களுக்கு என்ன பண்ணாரு, யார் இயேசுவை தேடி வந்தாங்களோ அவர்களுக்கு தாம் சொன்னபடியே தேடினவர்கள் நடுவே இருக்கிறார். அல்லேலூயா. அறை வீட்டுக்குள்ள புழுங்கி கொண்டிருந்தவர்கள் நடுவே இருக்கிறார். தாம் சொன்னபடி ஒற்றை சபையில மேல போயிருக்கலாம் இல்லையா, எல்லார்ட்டையும் காட்டிட்டு. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல தோத்திரனுடைய 8, 9 வசனம் நினைக்கிறேன், ஞாபகம் சரியா இருந்தா, நீங்கள் கலிலேயரே நீங்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், தாம் சொன்னபடியே இயேசுவானவர் உங்கள் கண்கள் காண எடுத்துக்கொள்ளப்பட்டது போல உங்க கண்காண மீண்டும் என்ன செய்வாரு, அவர் வருவார். அல்லேலூயா. ஐயவையத்தியாமே. இப்ப இயேசு எங்க இருக்கிறார்? இப்ப இயேசு எங்க இருக்கிறார்? 2, 3 பேர் எங்கே கூடினாலும் அவர்கள் நடுவே இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நம்மோட கூட இருக்கிறார். ஸ்தேவான் எல்லாரும் கல்லெறிஞ்சிட்டாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரத்துல எல்லாரும் கல்லெறிறாங்க. அவன் ஸ்தேவான் சாக போறான். அவன் சாகிற நேரத்துல பிதாவையும் நடுவில் குமாரனையும் பரிசுத்தாவி நிற்கிறத கண்டான். மரித்த இயேசு எங்க இருக்கிறார்? நம்ம நடுவில் இருக்கிறார். மரித்த இயேசு எங்க இருக்கிறார்? மரித்த இயேசு இப்ப எங்க இருக்கிறார்? பிதாவுக்கும் பரிசுத்தாவிக்கும் நடுவே நிற்கிறார். குமாரனாய் ஸ்தேவான் கண்டான். சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவை தேடி வந்தவங்க வேற, இயேசுவோட கூட இருந்தவங்க வேற. தேடி வந்தவங்க உண்மையிலே இயேசுவை கண்டுதான் என்ன பண்ணாங்க, திரும்பி போனாங்க. அல்லேலூயா. இயேசுக்கு அவ அங்கேயே புலம்பிட்டு அழுறா. அங்கேயே புலம்பி ஒரு பைத்தியக்காரி மாதிரி ஏங்கி அழுகிறா. நான் இயேசுவை பார்த்துதான் போவேன். தேடினவளுக்கும் அழுதவருக்கும் நடுவில் அவர் வெளிப்பட்டார். இயேசுவை தேடி கல்லறைக்கு போனா, இயேசுவை தேடி கல்லறைக்கு வந்திருக்கா. இயேசுவை தேடி ஆராதனையில அவர் இல்ல, அவருக்கு தான் ஆராதனை செய்யணும். ஆனால் மெய்யாகவே அவர் சொன்னபடி உயிர் தெழுவார் என்று விசுவாசித்து அவங்க 2ஆம் நாள் தேவனை ஆராதிச்சாங்க. ஆராதிக்கிறவங்களுக்கு
இயேசு வெளிப்படுவார். ஆராதிக்கிறவங்க மெய்யாகவே அவரை காண்பார்கள். எல்லாருடைய கண்களை மூடலாம். அப்படியே நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு நேராக திரும்பலாம். ஆண்டவரே, உயிர்த்தெழுந்தவர் எங்கே? சீசன் சொன்னான், மரித்தவர் நடுவில் அவர் இல்லை. நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? மரித்தவரையா இல்ல உயிர்த்தெழுந்தவரையா? அவர்கள் உயிர்த்தெழுந்தவரை தேடி வந்திருக்கிறாங்க. அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்திருப்பார் என்று நம்பி வந்திருக்காங்க. அதனால அந்த தூதன் சொல்றான், அவர் மரித்தவர் நடுவில் இல்லை, சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தார். எல்லாரும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். எல்லாரும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, ஒரு மரியாதை போல, அந்த மற்ற மரியாதை போல உம்மை தேடுகிற, உண்மை ஆண்டவரே அப்பா அண்டிக் கொள்ளுகிற, ஆண்டவரே உண்மை ஆண்டவரே பற்றி கொள்ளுகிற, இயேசுவை தந்தாதான் போவேன், இயேசுவை காட்டினாதான் போவேன், இயேசுவை தரலன்னா நான் போக மாட்டேன்னு வைராக்கியத்தோடு நின்றார். ஆண்டவரே, அந்த மரியாதை போல எந்த ராத்திரியும், அந்த மரியாதை போல எந்நேரமும் ஆண்டவரே எவ்வளவு துக்கம் நிறைஞ்சிருந்தாலும் அமை கண்ட வர்க்கங்களை தூப வர்க்கங்களை கொண்டு கல்லறைக்கு போனாள். ஏனென்றால் என்னுடைய ஆராதனை அவருக்குத்தான், என்னுடைய ஆராதனை அவருக்குத்தான். என் துக்கத்தின் நடுவில் நான் அவரை ஆராதிப்பேன். ஆராதனை என் துக்கத்தை மாற்றும். அவள் இயேசுவை தந்தாதான் போவேன்னா, இயேசுவை எடுத்துட்டு போன வச்ச இடத்தை சொல்லுங்கிறா. ஏறத்தாழ 100 ராத்தல், ஆமை 46 கிலோ, ஆமை வெள்ளை போலமும் கரிய போலமும் சுகந்த வர்க்கத்தையும் அவர் மேல தேய்ச்சி அவர் அடக்கம் பண்ணினவனுக்கு தம்மை காட்டவில்லை. கூட இருந்த 11 சீசர்களுக்கு தம்மை காட்டல. அழுது அவரை தந்தாதான் போவேன், அவரை கண்டாதான் போவேன்னு வைராக்கியத்தோடு ஓடி வந்தாலே, உயிர் தெழுந்தவர் தேடுகிறவர்கள் நடுவே என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொன்ன வார்த்தையின்படி தேடினால், தேவனை உண்மையிலே தேடினால் அவரை நீங்கள் கண்டடைவீர்கள். உண்மையிலே தேடினால் நிச்சயமாய் அவரை கண்டடைவீர்கள். எல்லாரும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கலாம். எல்லாரும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கலாம். எல்லாருடைய கரத்திலும் எல்லாரும் தேவ சமூகத்தில் தங்களை அர்ப்பணிக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் இந்த உயிர் தெழுந்த நாள், இந்த உயிர் தெழுந்த நல்ல ஆமை நாள் முழுலோக பரிசுத்தவான்களும் திருச்சபைகளுமே ஆராதிக்கிற நாளில் நாங்களுமே ஆராதிக்கிறோம். நாங்களும் அந்த உயிர் தெழுதலை இவ்வளவு நேரம் கொஞ்சம் சிந்திக்கும்படி, ஒரு ஓரலா, இனி ஆழத்துக்குள்ள போகல, ஒரு ஓரல சிந்திக்கும்படி கிருபை செய்தீங்கப்பா. அவங்க இயேசுவை தரிசிக்காத காரணம், இயேசுவை தேடி வரல, கேள்விப்பட்டு வந்தாங்க. இயேசுவை தரிசிக்காத காரணம் பரிசுத்த ஆவியை பெறல. இயேசுவை தரிசிக்காத காரணம் அவர்கள் பாவம் ஆமை மன்னிப்பு பெறவில்லை. ஒருவருக்கு ஒருவர் பாவம் செய்து கொண்டிருந்தாங்க. ஒருத்தருடைய பாவத்தை ஒருத்தர் மன்னிக்காம இருந்தாங்க. இந்த நாளில் ஒருத்தர் பாவத்தை ஒருத்தர் மன்னிப்போம். உங்களுக்கு விரோதமா பேசினதாகட்டும், செஞ்சதாகட்டும், நடந்துகிட்டதாகட்டும், விட்டு கொடுத்து அன்பா போவோம், கரம் கொடுப்போம். அப்படி கை கொடுத்தால் அவர்கள் நடுவில் உயிர் தெழுந்தவராயிருப்பார். ஹல்லேலூயா.